ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதுவும் எப்படின்னா கதையை விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு இந்த கதை மிகவும் பிடிக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ஒரு அரசர் பிரம்மாண்டமாக ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. அவருக்கு கீழே ஒரு அமைச்சர் இருக்கார். ஆனால் அவர் அமைச்சராக இருந்தாலும் அரசரும் அமைச்சரும் நெருங்கிய தோழர்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அரசருக்கு 18 வயது நிரம்பிய ஒரு மகன் இருக்கான். அமைச்சருக்கும் அதே மாதிரி இன்னொரு மகனும் இருக்கான். ஆனால் அரசரோட மகன் அமைச்சரோட மகனை விட 2 வயது மூத்தவன். 2 பேருமே நெருங்கிய தோழன்களாக இருந்தாங்க. இவங்க 2 பேருமே எப்படின்னா ரொம்ப வீரமான விவேகமான பசங்க. இந்த அரசரோட மகன் எப்படின்னா எதையுமே துணிஞ்சு செய்யும் பையன். ஆனால் அமைச்சரோட பையன் எப்படி எதையுமே பொறுமையை யோசித்து பின்னாடி என்ன நடக்கும், இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செஞ்சு செய்கிற ஒரு மகன். இவங்க 2 பேருக்கும் நம்ம பெயர் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். ராஜாவோட பையன் பெயர் கோமகன். அமைச்சரோட பையன் பேர் அர்ஜுனன். ஓகேங்களா, ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோமகன் என்ன பண்ணுறான், எங்கேயுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது 2 பேருமே, அதாவது கோமகனும் அர்ஜுனனும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போகிறது உண்டு. அதே மாதிரி இந்த முறையும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டையாடும் மும்பரத்தில் என்ன ஆகுது, பொழுது சாஞ்சிருது. அதை கவனிக்காத இவங்க 2 பேரும் வேட்டையிலே ரொம்ப மும்பரமாக இருக்காங்க. இருட்ட தொடங்குது. அப்போ 2 பேருக்குமே நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எப்படி கோட்டைக்கு திரும்பி போகிறது அப்படின்னு தெரியல, எங்கே தங்குறதுனும் புரியலை. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஒரு பெரிய ஆறு, அந்த ஆட்டுக்கு மேலே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் மரம் செடி இல்லாமல் கொஞ்சம் எப்படின்னா சமமான இடம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த உயரமான மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கலாம். அப்போ தான் யாராவது வந்தாங்கனாலும் நம்மளுக்கு தெரியும், வேறு ஏதாவது மிருகங்கள் வந்தாலும் தன்னை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காரும்போது இரவு முழுக்க தூங்காமல் இருக்க என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை தூங்கினா என்னாகும், கீழே தண்ணியில் விழுந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா என்னாகும், மிருகம் ஏதாவது தன்னை அடித்து சாப்பிட்ரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே விடுகதைகள் போட்டுக்கிறாங்க. அதை அங்கவே அவங்க அதுக்கேற்றாப்புல விடைகளை கண்டுபிடிச்சி தூங்காமல் இருக்காங்க. ஆனால் ஒரு எப்படின்னா வேட்டையாடைய களைப்பு, ஒரு நடுப்பகலான உடனே என்னாவது தூக்கம் கண்ணை கட்டுது. ஆனால் அவங்க தூங்குறதுக்கு, அதாவது அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தரை இணைச்சி துண்டால் அந்த மரத்தின் கிளையில் தன்னை கட்டிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கண்ணை அசந்து தூங்கிட்டோம்னா நம்ம அந்த தண்ணிக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக கட்டிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, 2 பேருமே அசந்து உறங்கியும் அந்த மரக்கிளையிலே உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணிக்குள்ளே இருந்து பெரும் வெளிச்சம், அப்படின்னா பூகம்பம் அப்படியே கிளம்பி வர்ற மாதிரி தண்ணீர் அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டு வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க குதிரையும் அவங்க மரத்துக்கு மேலே உட்கார்ந்தவங்களும் ஏதோ மிருகம் வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு சுழற்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, கருமையான ஒரு நாகப்பாம்பு ஏறி படம் எடுத்துட்டு நிற்கிது. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கும் கோமகனுக்கும் பயம், உடம்பில் உயிர் இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய பாம்பு, இந்த பாம்பு தன்னை விழுங்குச்சுன்னா அவ்வளோதான், முழுமையாக நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்து நடுங்கி போய் இருக்காங்க. அப்போது ஆத்தங்கரையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த குதிரையை பார்த்த அந்த நாகம் என்ன பண்ணுது, முழுமையாக அந்த குதிரையை விழுங்க ஆரம்பிக்குது. விழுங்கின சத்தத்தை கேட்ட அந்த கோமகனும் அர்ஜுனனும் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. நம்ம ஆசையாக வளர்த்த குதிரையை இப்படி பாம்பு அநியாயமாக விழுங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தம் போடவும் முடியல. சத்தம் போட்டால் ஒருவேளை அந்த பாம்பு என்ன பண்ணும், தண்ணியும் சேர்ந்து விழுங்கிடுமோ அப்படின்ற பயத்தில் 2 பேருமே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த குதிரையை முழுங்கினதுக்கப்புறம் இந்த பாம்பு இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன நாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான வைரம்
செம்வைரத்தை தன்னோட தலையின் மேல் இருக்குது. அந்த வைரம் என்ன ஆகுதுன்னா, அது விழுங்கும் நேரத்தில் அந்த வைரம் கீழே விழுந்துருது. அதை அந்த பாம்பு கவனிக்கிறது இல்லை. உடனே என்ன பண்ணுது, அதை விழுங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓய்வெடுக்குது. ஓய்வெடுத்ததுக்கப்புறம் தான் யோசிக்குது, தன்னோட வைரத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைரத்தை மேலே உட்காந்துட்டு இருந்த கோமகனும் அர்ஜுனும் பார்த்துடுறாங்க. ஆஹா, எவ்வளோ அழகான வைரம், எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த பாம்பு அசந்து படுத்துட்ருக்க நேரமாக பார்த்து கோமகன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மரத்தை விட்டு இறங்கி கீழே அந்த குதிரை கட்டப்பட்டிருந்த இடத்துல அந்த குதிரையோட லத்தியை எடுத்துக்கிறான். எடுத்து மரத்து மேலே அந்த மரத்தோடு ஒட்டி திரும்பவும் பாம்பு பார்க்காத நேரமாக மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அந்த வைரம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த குதிரையோட லத்தி என்ன பண்ணுறான், அந்த வைரத்தின் மேலே போட்டுடுறான். இந்த பாம்பு என்ன ஆகுது, சுற்றி சுற்றி 4 பக்கமும் ரவுண்ட் அடித்து பார்க்குது. ஆனால் அந்த வைரத்தை காணலை. இதற்கு ரொம்ப கோபம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த வைரத்தை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்ற கோவத்தில் என்ன பண்ணுது, தரையை கொத்தி கொத்தி அந்த பாம்பு அங்கேவே இறந்தும் போயிடுது. பொழுது விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாம்பு எந்த செயலற்று இல்லாமல் அந்த மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களும் பொறுமையாக இறங்கி அதை சோதித்து பார்க்குறாங்க. அந்த பாம்பை இறந்துருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆழமான குழியை வெட்டி அதுக்குள்ளே அந்த பாம்பை போட்டு மூடிட்டு அந்த வைரத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இன்னும் சுவாரஸ்யமான கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்தங்கரையிலே உட்காந்துக்கிட்டு அதை உத்து பார்த்துட்ருக்காங்க. அந்த வைரத்தோட வெளிச்சம் பட்டு உள்ள தண்ணிக்குள்ளே ஒரு பூங்கா மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. எப்படின்னா, அங்கங்கே அழகான செடிகள், அதை சுற்றி பறவைகளும் மீன்களும் உள்ளேயே இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன மாளிகை, அந்த மாளிகைக்குள்ளே யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சுற்றி வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது, நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு கோமகன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றான். கோமகன் குதிச்சதுனால என்ன பண்ணுறான், இவனும் எப்படின்னா அர்ஜுனனும் உள்ளே குதிச்சிட்றான். 2 பேருமே அந்த உள்ளே அந்த பூங்காயை நோக்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நான் பார்க்கவே ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அது பக்கத்தில் அந்த மாளிகை இருக்குது இல்லைங்களா, அந்த மாளிகைக்குள்ளே எட்டி பார்க்கும்போது ஒரு அழகான பதுமை மாதிரி ஒரு பெண் படுத்துட்டு இருந்தாளாம். அவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னி. அவள் எப்படின்னா மற்ற கடல் கன்னிகள் போல் கால் பாதம் எந்த இறக்கைகளும் இல்லாமல் வாளும் இல்லாமல் சாதாரண மனிதர்களைப் போலவே கால் இருக்குமா. அவள் எப்போவுமே நடந்து செல்ல தான் ரொம்ப விருப்பப்படுவாளாம். அங்கே உள்ளே இருக்கிற பாதைகள் மேலே ரொம்ப சாதாரணமாக பாறைகள் எந்த விதமான சறுக்கல்களும் இல்லாமல் ரொம்ப அழகாக நடந்து போவாளாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், அந்த கடல் கன்னி மற்ற அவங்களோட உறவினர்களும் சரி அவங்களோட பெற்றோரும் சரி இவள் அந்த கடல் கடந்து போகிறதுல இவளுக்கு விருப்பம் இல்லை. நிறைய நேரத்தில் அந்த நீர்நிலைகளை தாண்டியும் நடந்து போகலாம். அது அவளோட வழக்கம். அப்படி போகாமல் தடுத்தும் இவ அதை நான் எப்படின்னா எனக்கு நடக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் நடந்து தான் தீருவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நடந்துட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி நடந்து ஒரு முறை வரும்போது நீர்நிலைகளை தாண்டி வெளியில் வரும்போது என்னாவது, அந்த ராட்சச பாம்பு என்னாவது அவளை சூழ்ந்து கையில் ஏந்திக்குது. ஆனால் அவளை விழுங்கலை அந்த பாம்பு. என்னன்னா அதற்கு மாறாக அவளோட அழகில் மயங்கி அந்த ராட்சச பாம்பு என்ன பண்ணுது, அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அதனால தான் அந்த கடலுக்குள்ளே அழகான பூங்காய் அமைச்சு அதுக்குள்ளே ஒரு கோட்டை அமைச்சு அதுக்குள்ளே அந்த பாம்பை வச்சு, அதாவது அந்த கண்ணியை வச்சுருக்கான். ஆனால் இந்த பாம்போட விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் விருப்பப்பட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவள் அழகான இளைஞனா உருவம் பெற்று வருவான். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ராட்சச பாம்பை தான் அவன் சுற்றிட்டு இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவான், காலையில் எந்திரிப்பான். எந்திரிச்சு பல உணவுகள் எல்லாம் அவனும் சாப்பிட்டுட்டு மீதி உணவுகளை கொண்டு இவளுக்கு விதவிதமான உணவுகள் எல்லாம் கொடுப்பாளாம். விதவிதமான எப்படின்னா நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவளை சிரிக்க வைப்பாளாம். ஆனால் அவள் சிரிப்பாலே தவிர அவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் அவளுக்கு வந்ததே கிடையாது. அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும்போது இப்படி உணவை தேடி வெளியில் வந்த அந்த பாம்பு தான் என்ன ஆகுது, அந்த வைரக்கல்லை தொலைச்சிட்டு அங்கவே இறந்தும் போயிடுது. உடனே இவ படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கா. உள்ளே போன இந்த கோமகனும் அர்ஜுனனும் என்ன பண்ணுறாங்க, அந்த பதுமை மாதிரி இருந்த அந்த பெண்ணை பார்க்குறாங்க. அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு தேவதை மாதிரி இருக்கா. இவளை பார்த்த உடனே கோமகன் எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் நிற்கிறான்.
இவ்வளோ அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவள் திடீர்னு கண் விழிச்சு பார்க்கும்போது இவங்க இருவரையும் பார்த்துட்டு பயந்து பேச முடியாமல் திக்கி திணறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது அந்த செம்பாம்பு கிடையாது, உண்மையாகவே இவர்கள் மனிதர்கள் அப்படின்றத உணர்ந்ததுக்கப்புறம் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்களை பார்த்து பயப்படலை, நான் ஒரு கடல் கன்னி, என்ன இந்த செந்நாகம் என்ன இங்கே சிறை பிடிச்சு வச்சிருக்கு. நான் எப்போவுமே காலையில் எப்படின்னா பொழுது விடிஞ்ச உடனே நான் பார்க்குற முதல் முகமும் கடைசி முகமும் அந்த செந்நாகத்தின் ராட்சச முகம்தான். என்னடா மனிதர்களாக மாறிட்டானோ அப்படின்ற சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் நான் விருப்பப்பட்டு அவனை மனதார திருமணம் செஞ்சால் மட்டும்தான் அவனால் மனித உருவம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கான். அதனால் அவனாக இருக்க இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இருவராக வந்திருக்கீங்க, அதனால தான் எனக்கு நீங்கள் ராஜநாகம் அதாவது அந்த செந்நாகமாக இருக்க மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னாலாம். உடனே இவங்க 2 பேரும், அதாவது கோமகனும் அர்ஜுனனும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன அந்த செந்நாகத்தை தான் நாங்கள் அங்கே கடலில் அதாவது அந்த ஆற்றுல பார்த்தோன்னு நினைக்கிறேன், அது இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இவளுக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ராட்சச நாகத்தை இவங்களால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கையில் அந்த சென் வைரத்தை காமிக்கிறான். அப்போ தான் அவன் நம்புறான், இந்த வைரக்கல்லை வச்சு மட்டும்தான் நான் என்னோட நீர்ப்பரப்புக்கு போக முடியும், இதை வச்சு மட்டும்தான் நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இவங்க போட்ட வச்சுருந்த கோட்டையை தாண்டி என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. கவலைப்படாதீங்க, இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பெற்றோரோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது கோமகன் என்ன பண்ணுறான், அவளையே மெய்மறந்து போய் பார்த்துட்ருக்கான். அப்போ சொல்கிறான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமகன் சொல்லுவான். உடனே அந்த கடல்கன்னி என்ன பண்ணப்பா, கொஞ்ச நேரம் பொறுமையாக யோசிச்சுட்டு அவளும் சம்மதம் தெரிவிக்கிறாள். ஆனால் எப்படின்னா, நான் கடல்கன்னி என்னோட மனைவியை, அதாவது கோமகனோட மனைவி என்ன பண்ணணும், ரொம்ப ராஜ மரியாதையோடு தான் அரண்மனைக்கு கொண்டு செல்லணும், எப்படி சாதாரணமாக அழைச்சிட்டு போக முடியாது. அதனால் அர்ஜுனன் நீ என்ன பண்ணுறனா, நீ போய் என் தந்தைக்கிட்ட சொல்லி அந்த வைரக்கல்லையும் கொண்டு போ, உனக்கு இந்த கடல்லேருந்து கொண்டு போகிறது அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போது அவள் சொல்கிறா, அதாவது அர்ஜுனன் சொல்கிறான், இந்த வைரக்கல்லை வச்சு என்னை இந்த ஆற்றுலேருந்து வெளியில் கொண்டு போய் விட்டுருங்க, நான் போய் அரசர்கிட்ட சொல்லி ராஜ மரியாதையோடு உங்களை அழைச்சிட்டு போகிறேன், இந்த வைரக்கல் உங்ககிட்டயே இருக்கட்டும், உங்களுக்கு தான் வெளியில் போகிறதுக்கும் வரத்துக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமகன் என்ன பண்ணுறான், சரி வா உன்னை வெளியில் விட்டுடுறோம், நீ போய் என்ன தந்தைக்கிட்ட சொல்லி நீ ராஜ மரியாதையோடு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அவனை கொண்டு போய் அந்த கரையில் விடும்போது நான் ஒரு கல்லில் ஒரு குறிப்பு எழுதி இதுக்குள்ளே போடுறேன், அந்த குறிப்பை பார்த்துட்டு நீங்கள் மேலே என்னை அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போகிறான். இவங்களும் திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ளேயே வராங்க. பல நாட்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அர்ஜுனன் வர மட்டும் தாமதமாகிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன நடந்தது, ஏன் வர தாமதம், என்ன ஆச்சு அப்படின்றத பார்ட் 2ல் பார்க்கலாம். இதை விட அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கதையை விட அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த கதைக்காக காத்துருங்க. அந்த கதை உங்களோட உங்களோட சுவாரஸ்யத்தை நிறைவு செய்யுன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.